Hello, I am a guided channel friends. Indian டிபோட் பார்டர் போலீஸ் டிபோட் பார்டர் போலீஸ் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் ஹெட் கான்ஸ்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான கேட்டகரியிலேருந்து 3 விதமான இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் என்னென்ன போஸ்டிங்னா சப் இன்ஸ்பெக்டரில் வந்து ஸ்டாஃப் நர்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேராமிஸ்ட்டு, அதுக்கப்புறம் மிட் வைஃப் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான கேட்டகரியில் வந்து இது பண்ணியிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், என்ன ஏஜ் லிமிட், என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்ப்போம். நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா பேராமிலிட்ரி சம்மந்தமான ஜாப்ஸ் வந்து ரிலேட்டட் போடும். மற்றும் நம்மளுடைய சேனலில் ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தால் அவங்களுக்கு வந்து வீடியோ வந்து மஸ்ட்டாக ஷேர் பண்ணுங்கள். அவங்க வந்து இந்த குவாலிஃபிகேஷன் தானே கண்டிப்பாக வந்து அப்படி ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்கள். மேல் ஃபீமேல் வந்து யாராக வேணால் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இது வந்து ஒரு குரூப் பி அண்ட் சி போஸ்டிங் தான். உங்களுக்கே தெரியும், ஆல்ரெடி நான் மினிஸ்ட்ரியல் நான் கெசட்டர் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான இதில் வந்து வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் டேட்டை பொறுத்தளவில் ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு 29 ஜூன் 2024 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் டேட் பொறுத்தவரை 28 ஜூலை 2024 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைமிங் வேறையாக வந்து கொடுத்துருக்காங்க. வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சப் இன்ஸ்பெக்டர் ஸ்டாஃப் நர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அன்ரிசர்வ்டில் வந்து ஒரு 6 வேகன்சி, எஸ்சியில் வந்து ஒரு வேகன்சி, ஓபிசியில் ஒரு 3, டோட்டலாக வந்து 10 வேகன்சி. நீங்கள் வந்து எதில் சூஸ் பண்ணுறீங்க, எலிஜிபிள் குவாலிஃபிகேஷன் கரெக்டாக இருக்கீங்கன்னு பார்த்துட்டு இதுக்கு மஸ்ட்டாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த பிடிஎஃப் வந்து நம்மளுடைய டெலகிராம் சேனலில் வந்து ஷேர் பண்ணுறேன். டெலகிராம் சேனல் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கீழே வந்து கொடுக்குறேன். நம்மளுடைய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் பண்ணுவோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பேராமிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு கேட்டகரி வைஸாக வேகன்சி கொடுக்குறாங்க. அன்ரிசர்வ்டில் வந்து ஒரு 3, எஸ்டியில் வந்து ஒரு 1, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் வந்து 1, டோட்டலாக வந்து 5 வேகன்சி. வேகன்சி வந்து கம்மியாக இருக்குதுன்னு வந்து நீங்கள் நோட் பண்ணாத. உங்களுக்கு வந்தாலும் அந்த தகுதி இருந்தால் கண்டிப்பான முறையில் இந்த ஒரு வேகன்சியை உங்களால் வந்து கிளியர் பண்ண. நமக்கு தேவை வந்து ஒரு வேகன்சி தான். என்னடா வேகன்சி கம்மியாக இருக்குது, இதுக்கு அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க வேணாம். அதுக்கப்புறம் வந்து ஹெட் கான்ஸ்டபிள் மிட் வைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்லி வந்து ஃபீமேல் வந்து சொல்லியிருக்காங்க. உங்கள் ஃபீமேல் உங்கள் ஃப்ரெண்ட் யாரும் இருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து மஸ்ட்டாக ஷேர் பண்ணுங்கள். அன்ரிசர்வ்டில் வந்து ஒரு 5 வேகன்சி, ஓபிசியில் ஒரு 4, எஸ்சியில் ஒரு 3, எஸ்டியில் வந்து 2, டோட்டலாக ஒரு 14 வேகன்சி. இந்த வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம் மேபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனி வந்து எந்த இதில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா recruitment.idvb police nec. அந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பே ஸ்கேலை வந்து பார்ப்போம். ஏன்னா பே ஸ்கேலை வந்து ஐ லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 10% வேகன்சி எக்ஸ் சர்வீஸ் மேன் இருக்காங்களா அவங்களுக்கு வந்து ஒதுக்கியிருக்கா சொல்லியிருக்காங்க. சப் இன்ஸ்பெக்டர் டாப் நர்ஸுக்கு வந்து ஸ்டாஃப் நர்ஸுக்கு வந்து லெவல் 6ல் வந்து கொடுக்குறாங்க. 35,400 to 1,12,400 சொல்கிறாங்க. 7th சிபிஎஸ்சி லெவலில் வந்து கொடுக்குறாங்க. லெவல் 6னால ஹை லெவல். உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் எப்படி பார்த்தாலும் ஒரு 45 வந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டிஆர்என் அலவன்ஸ் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா அலவன்ஸ்லாம் சேர்த்து வரும். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் பேராமிஸ்டுக்கு வந்து லெவல் 5ல் வந்து 29,200 to 92,300 வரை கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து ஹெட் கான்ஸ்டபிள் மிட் வைஃப் வந்து ஃபீமேல் ஜாப்னால லெவல் 4 25,500 to 81,720 தரும். அதுக்கப்புறம் அதர் அலவன்ஸ் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தவிர்த்து இந்த சேலரி தவிர்த்து டியர்னஸ் அலவன்ஸ், ரேஷன் மணி இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் காம்பன்சேஷன் அலவன்ஸ் அந்த போஸ்ட் ஆஃப் ஒத்துருக்கு. அது ஒரு ஹச்ஆர்டி அலவன்ஸ் அப்படின்னு டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸு, லீவு, ட்ராவல் கன்செஷன், ஃப்ரீ மெடிக்கல் ஃபெசிலிட்டி, இது எல்லாமே உங்கள் ஃபேமிலியும் சேர்த்து கவர் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து தேர் அப்பாயின்மெண்ட் அதில் வந்து இது பண்ணியிருப்பாங்க. கன்சிடர் கான்ஸ்டிபியூட்டன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிள் கண்டிஷன் என்ன எலிஜிபிள் இருந்தால் இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துக்குங்க. அப்போ தான் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து இது பண்ண முடியும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா இதிலே வந்து கொடுத்துட்டாங்க. 21 to 30 வரை நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி, அதாவது இந்த லாஸ்ட் டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இயர்லி குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரை 10th 12th பாஸ் அப்படி வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஹெவி அந்த பாஸ் எக்ஸாமினேஷன் ஜென்ரலி நர்சிங் மிட் வைஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் வித் சென்ட்ரல் நர்சிங் கவுன்சில் ஆர் ஸ்டாஃப் நர்சிங் கவுன்சில், இதில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிசரபிள்னா கூடுதல் தகுதின்னு வந்து சொல்லுவாங்க. 3 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நர்சிங் இதில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஸ்டாஃப் நர்ஸுக்கு வந்து விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து 12th முடிச்சிருந்தா போதும். 12th பாஸ் ஆர் வந்து யூனிவர்சிட்டி ஆர் ஈக்குவல் டு அது இந்த 3 இதில் எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து இது பண்ணலாம். அது அதாவது நர்சிங் சம்மந்தமாக கோர்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து கன்பில்ஸாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் சப்மிட்டர் பேராமிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதுக்கு வந்து 20 to
28 வயசுக்குள்ளே இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடலாம். எக்ஸாமினேஷன் அப்புறம் ஏஜ் லிமிட் வந்து கவர்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் படி கொடுத்துருவாங்க. சர்க்குலர் டிட்டர்மினேட் த ஏஜ் லிமிட் ரிலாக்ஸேஷன் ஃபார் த ஓபிசி கவர்மெண்ட் சர்வெண்ட். அதாவது வந்து கவர்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ படி ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு எஜுகேஷன் 10th சீனியர் செகண்டரி சர்டிஃபிகேட் 10th வித் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி சப்ஜெக்டை வந்து எடுத்து நீங்கள் வந்து படிச்சிருக்கணும், அல்லது யூனிவர்சிட்டியில் வந்து ஈக்குவட்டாக இது பண்ணியிருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் டிப்ளமோ ஃபார்மசி எனி சென்ட்ரல் ஆர் ஸ்டேட்டில் வந்து நீங்கள் யூனிவர்சிட்டியில் வந்து சென்ட்ரல் இதில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பேராமிஸ்டன்றதை அதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். நீங்கள் படிச்சிருந்தால் மட்டும் போதாது, பேராமிஸ்டர்னு சொல்லிட்டு அந்த இதில் வந்து 1948 ஆக்டில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் கான்ஸ்டபிள் மிட் ஒய்ஃப் அப்படின்னு ஒன்லி ஃபீமேல் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 18 to 28 வயசு வரை இருக்கணும். அப்புறம் ஏஜ் லிமிட் வந்து கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி நீங்கள் வந்து இது பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் வந்து 10th ஃபார் த எக்ஸாமினேஷன் போர்டு அது சொல்லியிருக்காங்க. பாஸ்ட் ஆக்சுவலேஷன் நர்சிங் மிட் ஒய்ஃப் கோர்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நர்சிங் கவுன்சில் 3 கோர்ஸுமே மேக்ஸிமம் வந்து அந்த மெடிக்கல் ஃபார்மை பற்றி தான் வந்து வருது. நீங்கள் அதில் வந்து முடிச்சிருந்தா மட்டும்தான் இதுக்கு வந்து எலிஜிபிள், மற்றபடிக்கு வந்து உங்களுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஏஜ் இதை மட்டும்தான் ஏஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சிஎஸ்டிஆர்னா ஒரு 5 years வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வந்து பார்த்துக்குங்க நீங்கள், ஏன்னா ரிலாக்ஸேஷன் சொல்லி நினச்சக்கூடாதுல்ல. அப்புறம் ஓபிசியை பொறுத்தவரை என்சிஎல் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஒரு 3 years வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அன்ரிசர்வ்டுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க கேட்டகரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எவ்வளோ இருக்கணும், மினிமம் ஹைட் ஆல் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஆல் கேண்டிடேட் பிலாங் டு த ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷெட்யூல் ட்ரைப்ஸ் ஆனால் மலைவாழ் ஷெட்யூல் ட்ரைப்ஸ்னால் எஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைட்டை பொறுத்தவரை 165.5 இருக்கணும். ஃபீமேலாக இருந்தால் 150 cm. ஜெஸ்ட்டை பொறுத்தளவில் 77 இருக்கணும். எக்ஸ்மேனில் 82 இருந்தால் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஒவ்வொரு போஸ்டிங் வைஸாகவும் உங்களுக்கு வந்து ஹைட்டு வந்து பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதனால் வந்து பார்த்துக்குங்க. ஹெட் கான்ஸ்டபிள் மிடில் ஒய்ஃபுக்கு வந்து 157 இருந்தாலே நீங்கள் வந்து போதுமானது அப்படின்னு யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதர் ஸ்டேட்டு ஒருத்தர் இருக்குன்னா 155. ஜஸ்ட்டு வந்து இல்லை ஃபீமேலுக்கு வந்து கிடையாதுனால நாட் அப்ளிகேன்னு வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட்டை பொறுத்தளவு எவ்வளோ இருக்குன்னா ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருந்தாலே இதுக்கு நீங்கள் இது வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மினிமம் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க. ஒஸ்ட் ஐயில் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர்பை N6 இருந்து இருக்கணும். பெட்டர் ஐயில் வந்து நியர்பை 6/6 இருந்தால் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். அன்கரெக்டட் விஷுவல் ஆக்ஷன் டிசபிள் டிஸ்டன்ஸ் விஷனில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ஷன் ஐ கிளாஸ் பெர்மிட் பை கிளாஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக வந்து செக் பண்ணி பார்த்துங்க. டேட்டுவை பற்றி வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஹவு டு அப்ளைல வந்து நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி ரெக்ரூட் டாட் அதில் போய் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண மாதிரி. அப்ளிகேஷன் ஃபீஸ் மோட வந்து நீங்கள் வந்து 200 பே பண்ணுற மாதிரி இருக்கும். எதுக்கு அப்படின்னா சப் இன்ஸ்பெக்டர் ஸ்டாஃப் நர்ஸுக்கு 200 பே பண்ணுற மாதிரி இருக்கும். 100 யார் அப்படின்னா அசிஸ்டன்ட் பேராமிஸ்ட்டுக்கு வந்து 100 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு இதுக்கு வந்து 2 இது விதமாக வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து செக் பண்ணி பார்த்துங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. phase 1 ஃபஸ்ட் எடுத்தோன்னே உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க. எப்படின்னா 100 மீட்டர் ரேஸை வந்து நீங்கள் வந்து 16 செகண்டில் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். மேல் கேண்டிடேட் வந்து நான் சொல்லிக்கிறேன் 1.6 கிலோமீட்டர் வந்து 7 minutes 30 seconds வந்து ஃபீமேலாக இருந்தால் 100 minute ரேஸ் வந்து 18 நிமிஷம். 800 மீட்டர் வந்து 4 minutes 45 seconds வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் வந்து குவாலிஃபை. அதே மாதிரி ஒவ்வொரு போஸ்ட் வைஸும் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்க்கணும். ஒன்ஸ் நான் வந்து சொன்னது இப்போ சொன்ன வந்து ஸ்டாஃப் நர்ஸுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேராமிஸ்ட் 3 வித கேட்டகரிக்கும் 3 விதமாக வந்து கொடுத்துருக்காங்க. லாங் ஜம்பு 1500 மீட்டர் வந்து 7 minutes வந்து லாங் ஜம்ப் இருக்குது. அப்புறம் ஹைட் ஜம்ப்பு, அதாவது ஃபீமேலாக இருந்தீங்கன்னா 800 மீட்டர் ரேஸை வந்து 4 நிமிஷம் 45 செகண்டில் கம்ப்ளீட். லாங் ஜம்பு ஹைட் ஜம்ப்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துங்க. அப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து குவாலிஃபை இதை ஹைட் அண்ட் செஸ்ட் மெஷர்மெண்ட்ஸில் வந்து கம்ப்ளீட் ஆகிரும். பிஇடி முடிஞ்சோடனே உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ரிட்டன் எக்ஸாமில் எப்படி இருக்கும் அப்படின்னா பிஹெச்டி நீங்கள் வந்து குவாலிஃபை ஆகிட்டீங்க
அப்படின்னா 100 மார்க் வந்து ஓஎம்ஆர் ஷீட் பேசிஸில் வந்து இருக்குது. என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங் வந்து ஒரு 10 கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ஜென்ரல் அவேர்னஸில் வந்து ஒரு 10 கொஸ்டின் 10 மார்க்கு. நியூமெரிக்கல் ஆப்டிடியூடில் ஒரு 10 மார்க். இங்கிலீஷ் அண்ட் காம்பன்சேஷன் ஹிந்தி இங்கிலீஷில் இருக்கும். உங்களுக்கு மேக்ஸிமம் இங்கிலீஷில் தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்புறம் ட்ரேட் ப்ரொஃபஷன் ரிலேட்டடாக 60 கொஸ்டின், மொத்தம் 100 கொஸ்டின் 100 மார்க் 200. ப்ரொஃபஷனல் வைஸ்ட் அதாவது வந்து ஸ்டாஃப் நர்ஸு அவங்களுக்கு வந்து என்னென்ன லிஸ்ட்டில் நம்ம வந்து கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அனாட்டமி, பாட்னி நிறையா வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துங்க. சிலபஸ் ரிலேட்டட் ட்ரேட் ப்ரொஃபஷனல் ரிலேட்டட் வந்து அதுவும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரேடுக்கும் வந்து ஒவ்வொரு விதமாக வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் மினிமம் மார்க் குவாலிஃபையிங் வந்து கொடுத்துருக்காங்க. 35% வந்து யார் அன்ரிசர்வ்டு எக்கனாமிக் எஸ்எஸ்டி என்னன்னா 33% தான். நீங்கள் பாஸாக வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. நெகட்டிவ் மார்க் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ நெகட்டிவ் மார்க்கிங் அதுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஃபேஸ் 3 பொறுத்தவரை நடக்குன்னா வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இது ரெண்டுமே கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் என்னென்ன சர்டிஃபிகேட் கேட்குறாங்கன்னா, உங்களுக்கு வந்து எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டை ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் அதாவது வந்து ஸ்டாஃப் நர்ஸ் அதெல்லாம் முடிச்சிருப்பீங்களே அது ரிலேட்டடாக கேட்குறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து கேட்குறாங்க. அப்போ 10th அது எதுக்குன்னா டேட் ஆஃப் பர்த் வெரிஃபிகேஷனுக்காண்டி வந்து கேட்குறாங்க. எஸ்சிஎஸ்டி உங்களுக்கு கேட்டகரி சர்டிஃபிகேட் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஓபிசி என்ன ரிசர்வேஷன் இருந்தால் நீங்கள் டிக்ளேர் பண்ணிடுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கவர்மெண்ட் பர்சன் நோ ஆப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டு எதுவும் ஜஸ்ட் ஹைட்டு கிளைம் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற இது ப்ரூஃப் வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் இருந்தால் அதுக்கேற்ற இது. ப்ராக்டிக்கல் எக்ஸாம் பொறுத்தவரை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வைவா வேஸ்ட் வந்து ஒரு 40 மார்க்கு. இன்ஸ்ட்ருமெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஒரு 30. இப்போ நீங்கள் நர்ஸாக இருக்கீங்கன்னா அதுக்கேற்ற இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இதை வந்து கேட்பாங்க. அதை கொஸ்டின் பண்ணி அதை கரெக்டாக வந்து நீங்கள் எடுத்து தர மாதிரி இருக்கும். அப்புறம் ப்ரொசீஜர் ஒவ்வொரு ப்ரொசீஜர் ஸ்டாஃப் நர்ஸாக என்னென்ன உங்களுடைய வேலை என்ன மாதிரி நீங்கள் வந்து செயல்படுவீங்க அதுக்கு 30 மார்க்கு. டோட்டலாக வந்து உங்களுக்கு வந்து 100 மார்க்கு. இதில் வந்து குவாலிஃபைங் ப்ராக்டிக்கல் மார்க்கில் வந்து 55 மார்க் 50% எடுக்கணும். அதாவது 50 மார்க் தான். எந்த கேட்டகரியாக இருந்தாலும் ஆல் கேட்டகரி அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கங்க. மெரிட் லிஸ்ட் வந்து எல்லாத்தையும் ஆல் ஓவராக மெடிக்கல் எல்லாத்தையும் வச்சு ஒரு பண்ணி எக்ஸாம் எடுத்த மார்க்கு ப்ராக்டிக்கல் மார்க் எல்லாத்தையும் சேர்த்து வந்து டீட்டெயில் மெடிக்கல் எக்ஸாம் அந்த கண்டக்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ரீமெடிக்கல் அதெல்லாம் கண்டக்ட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து OMR ஷீட் எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு ப்ராக்டிக்கல் மார்க் எவ்வளோ எடுத்துக்கிங்க அதெல்லாம் பார்த்துட்டு ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அவங்களுடைய ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது டவுட் இருக்குது அப்படின்னா இமெயிலில் வந்து நீங்கள் மெயில் பண்ணலாம். ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக இது பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இந்த இதில் இருந்தாங்க அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த PDF டெலகிராமில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நல்ல ஒரு ஜாப்லாம் நீங்கள் வந்து வில்லிங்காக இருந்தால் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஃபிசிக்கல் வந்து பேராமிலிட்டரி போகிறத ஃபிசிக்கல் வந்து கம்பல்சரி இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார்